ஹை விவர்ஸ் வணக்கம். நமது நாட்டின் ஐஏஎஸ் அதிகாரிகள் எந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் என்று சந்தேகம் பலருக்கு இருக்கலாம். அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஊதியம் பெறுகிறார்கள்? சீனியாரிட்டி மற்றும் ஒருவர் இருக்கும் பதவியின் அடிப்படையில் ஊதியத்தில் மாற்றங்கள் வரும். அடிப்படையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் மாத சம்பளம் 56,000 உள்ளது. சர்வீஸ் அதிகரிக்கும் போது அவர்கள் உயர் பதவிக்கு செல்வார்கள். அப்போது அவர்களுடைய அடிப்படை ஊதியம் அலவுன்ஸ் அதிகரிக்கும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதிகபட்சமாக கேபினட் செயலாளர் பொறுப்புக்கு வரும்போது அவர்களுடைய அதிகபட்ச சம்பளம் 2.50 லட்சம் வரை கிடைக்கும். பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகள் சப் டிவிஷனில் மாஜிஸ்ட்ரேட் உள்ளிட்ட 10 பதவிகளில் இருந்து தங்கள் கேரியரை தொடங்கி அதிகபட்ச லெவல் 18 கேபினட் செயலாளர் வரை பதவிகள் வழங்கப்படுகிறது. லெவல் 10 இருக்கும் பொழுது ஐஏஎஸ் அதிகாரியின் மாத சம்பளம் 56,000 தொடங்குகிறது. அதற்கு அடுத்து கூடுதல் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் உள்ளிட்ட 11, 13 லெவல்களில் 68,000 தொடங்குகிறது. இவர்களுடைய சம்பளம் இதில் 1,18,000 வரை அதிகபட்சமாக கிடைக்கிறது. அடுத்து 14, 15 லெவலில் உள்ளவர்களுக்கு 1,45,000 வரையும், இதில் முதன்மை செயலாளர் மற்றும் கூடுதல் செயலாளர் வரை பதவியில் உள்ளவர்களுக்கு 1,82,000 வரை ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து தலைமைச் செயலாளர் அதாவது 16 லெவலில் உள்ளவர்களுக்கு 2,05,000 வரையும், தலைமைச் செயலாளர் 17, 18 லெவலில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அதிகபட்சமாக 2,50,000 வரை ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வீட்டில் பாதுகாப்பிற்காக 5 தனி காவலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களின் பதவி சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு பங்களாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில குறிப்பிட்ட பணியாளர்களை பணிக்கு அமர்த்தி கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு பயணமாகவோ தனிப்பட்ட பயணமாகவோ சென்றாலும் அவர்கள் அரசு விருந்தினர் மாளிகையை பயன்படுத்தி கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. இவர்களுக்கு என்று தனியாக கார்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே விவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.